என்னம்மா சோகமா இருக்க? எங்க போயிட்டு வர? ஒன்னும் இல்ல புள்ள, காட்டு பக்கம் போயிட்டு வரேன். ஏன் புள்ள எதுவும் செய்தி வச்சிருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, நீ சொல்லு. அதுவா புள்ள, இந்த மாசம் கரண்ட் பில்லு வேற வரும், அதை வேற கட்டணும். 6000 7,000 வரும்னு நினைக்கிறேன். அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் புள்ள. அட அவ்வளோதானா மாமா, கரண்ட் பில்லு கட்டவே வேணாம், அதுக்கு ஒரு வழி இருக்கு, அதை சொல்ற சரியா? என்ன புள்ள சொல்ற? கரண்ட் பில்லு கட்டவே தேவையில்லையா? அட ஆமா மாமா. முதல்ல அதை சொல்லு புள்ள, கேட்டுக்கிறேன். அது ஒன்றும் இல்லை மாமா, நம்ம வீட்டு கூரையில் சோலார் போட்டு மின்சாரம் உற்பத்தி பண்ணி அதில் நம்ம பயன்படுத்துகிற மின்சாரத்தை கழிச்சிடுவாங்க. இந்த திட்டத்துக்கு பேர் பிஎம் கிசாய் திட்டம்னு சொல்கிறாங்க மாமா. நம்ம இபி போர்ட்டலில் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மானியமும் உண்டு மாமா. ஏன் புள்ள, இதுக்கு ரொம்ப செலவாகும் போல தெரியுது. ஏற்கனவே கரண்ட் பில்லு கட்ட முடியாம இருக்கேன் புள்ள, அதுவும் இல்லாம யாரு போய் அலையிறது? அட போல. அட ஏன் மாமா இப்படி சொல்ற? நீ எங்கேயும் அலைய வேணாம், அதுக்கு ஒரு வெண்டர் இருக்காங்க, அவங்கள பார்த்தா போதும், அவங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. எப்படி அப்ளை பண்றது, யாரை பார்க்கணும், இதுக்கு மானியம் எப்படி வாங்கணும் அப்படின்ற முழு விவரத்தையும் சொல்றேன், கேட்டுக்கிறியா மாமா? சரி சரி சொல்லு, கேட்டுக்கிறேன். இது உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. சோலார் பேனல் அமைக்கிறதுக்கு சப்சிடி கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ நாளைக்கு கொடுப்பாங்கன்னு தெரியாது, ஸோ இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த பேஜுக்கே உங்களை ரீடைரக்ட் பண்ணிடும். அப்படி இல்லைனாலுமே நீங்கள் கூகுளில் போயிட்டு ரூஃப் லெவல் சோலார் பேனல் சர்ச் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு சப்சிடி பேஜ் இருக்கும். உங்களுக்கு எது வரைக்கும் எவ்வளோ சப்சிடி கொடுக்குறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு நீங்க 2 கிலோவாட்டுக்குள்ளதான் போடுறீங்கன்னா உங்களுக்கு 30,000 ரூபாய் சப்சிடி கொடுக்குறாங்க. இல்ல 3 கிலோவாட் வரைக்கும் போட போறீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா 18,000 சப்சிடி கொடுக்குறாங்க. உங்களுக்கு 2 கிலோவாட்டுக்குள்ள போடுறீங்கன்னா 30,000 ரூபாய் சப்சிடி வரும். 2 கிலோவாட்டுக்கு மேல 3 கிலோவாட் போடுறீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலா 1 கிலோவாட் அதிகமாகும் போது பாத்தீங்கன்னா 18,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சப்சிடி கொடுக்குறாங்க. 3 கிலோவாட்டுக்கு மேல போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 78,000 வரைக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க. உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு யூனிட்டுக்கு எவ்வளவு கிலோவாட் போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும்னு சொல்லி அவங்களே மெஷர்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. 0ல இருந்து 150 யூனிட் தான் யூஸ் பண்றீங்கன்னா 1ல இருந்து 2 கிலோவாட் போதுமானதா இருக்கும். இல்ல 150ல இருந்து 300 யூஸ் பண்றீங்கன்னா 2ல இருந்து 3 கிலோவாட், இல்ல 300க்கு மேல யூஸ் பண்றீங்கன்னா 3 கிலோவாட்டுக்கு மேல போட்டுக்கலாம். இப்ப இதுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். மேல ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேல பாருங்க கன்சியூமர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை செலக்ட் பண்ணீங்கன்னா ஹவு டு அப்ளைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்களே எப்படி அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை செக் பண்ணியுமே நீங்களே செல்ஃபாக அப்ளை பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை நவுன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். உங்களுக்கு அதில் கொடுத்துருந்த மாதிரி இதுலேயும் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு சொல்லி எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. அதில் சொல்லிக்க ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜில் மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லி கேட்குது. இந்த மொபைல் நம்பர்னா உங்களுக்கு மின் இணைப்பாக கூட இந்த நம்பர் கட்டாயமாக இணைச்சிருக்கணும், அப்போ தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். கீழே கொடுத்துருக்க கேப்சா என்டர் பண்ணி எஸ்ன்ற பாக்ஸை டிக் பண்ணி வெரிஃபை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இதுல கொடுத்திருக்காங்க. கன்சியூமர்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செகண்ட்லயே இருக்கு பாத்தீங்களா, ரெஜிஸ்டர் வெண்டார்னு சொல்லி, அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் செலக்ட் பண்ண சொல்லும். தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வேற ஸ்டேட்ல இருந்து பாக்குறீங்கன்னா வேற ஸ்டேட் ஏதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு திருவண்ணாமலைன்னு சொல்லி செலக்ட் பண்றேன். அப்ளை இருக்கு இல்லைங்களா, அது கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ இந்த பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. இப்போ இது எதுக்காக பார்க்க சொல்றாங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும் இல்லைங்களா. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம செல்ஃபா அப்ளை பண்றோம் இல்லையா, அந்த ஃபார்ம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஸ்டெப், எப்படி லோன் வாங்கணும், எப்படி சப்சிடிக்கு அப்ளை பண்ணணும், எந்த டீடைல்ஸுமே நம்மளுக்கு தெரியாது, யாரை பார்க்கணும்னு தெரியாது இல்லைங்களா. அதனால நீங்க இந்த வெண்டார் ரெஜிஸ்டர் பண்ணி இவங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்றதுல இருந்து சப்சிடி, லோன் எல்லா ப்ராசஸுமே இவங்களே உங்களுக்கு கம்ப்ளீட்டா பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்களை எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நேம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்க எத்தனை
நம்பர் ஆஃப் இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்கன்றதுமே சைடுல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த வெண்டார் ஓகே நீங்க ஃபீல் பண்றீங்களோ ஜஸ்ட் அவங்களோட நேம் வந்து கிளிக் பண்ணுங்க. பாருங்க உங்களுக்கு கீழே இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாமே வந்து விசிபிளா இருக்கு. ஜஸ்ட் அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா போதும், மற்ற டீடைல்ஸ் எல்லாமே அவங்க சைட்ல இருந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்க செல்ஃபா பண்றதை விட பெஸ்ட் நீங்க வெண்டாரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ப்ரொசீஜர் படி ப்ராப்பரா இருக்கும். சீக்கிரமாவும் உங்களுக்கு எல்லாமே இன்ஸ்டலேஷன்ல இருந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆகும். சப்சிடியுமே ப்ராப்பரா உங்களுக்கு வந்து சேரும். இதுல பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன்னா உங்களுக்கு வந்து பினான்சியல் ஆப்ஷன் சொல்லி இருக்கு இல்லைங்களா, அதுல போயிட்டு செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேங்க் சைட்ல இருந்து எந்தெந்த பேங்க்ல எவ்வளவு லோன் கொடுக்குறாங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க, மேக்சிமமா எவ்வளவு லோன் கொடுக்குறாங்க, மேக்சிமமா எத்தனை மந்த் இல்ல இயர் எவ்வளவு கொடுக்குறாங்கன்ற எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. நீங்க இதுலயுமே கூட போய் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்றதுக்கு உங்களுக்கு லோன் எடுக்கணும் நீங்க ஃபீல் பண்ற பட்சத்துல நீங்க வெண்டார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அவங்களுமே உங்களுக்கு இதுக்காக ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. இந்த வீடியோல எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அது உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். இல்ல அப்ளை பண்றது எப்படின்னு தெரியல, அது ஒன்ஸ் அப்ளை பண்ணி காமிங்கனாலுமே கமெண்ட் பண்ணுங்க, அது ஒரு வீடியோவா போட்டுடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க.